Hello friends, welcome to Preethiyin Kaimanam. இன்னைக்கு Preethiyin Kaimanamல சீப்பு முறுக்கு எப்படி ஈஸியா செய்யலாம்ன்றதை நம்ம பார்க்கலாம். ரொம்ப சுவையான சீப்பு முறுக்கு நம்ம குறைஞ்ச நேரத்துல நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். நீங்க என் சேனலை முதல் முறையா பார்க்கறதா இருந்தா ப்ளீஸ் Subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பச்சரிசி 4 அழாக்கு எடுத்திருக்கேன். அந்த 4 அழாக்கை 1.5 மணி நேரம் ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் காய வச்சா போதும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி ஜலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இது மாதிரி ஜலிச்சு எடுத்த மாவை நம்ம ஒரு கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்த மாவோட பதம் எப்படின்னா இந்த மாதிரி கோடு போட்டால் அழகாக வரணும். இதுதான் அதோட பதம். இப்போ உளுந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம அரைக்கணும் இல்லையா, அதனால ஒரு கப் எடுத்து நான் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன். அந்த வறுத்த மாவை நம்ம ஆற வச்ச பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது 2 கப்பு அரிசி மாவு, 1/2 கப்பு உளுந்து, இதுதான் மெத்தடுங்க. இதுக்கு 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் பட்டர் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருப்பு எள்ளு இல்லைன்னா வெள்ளை எள்ளு இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நம்ம இதை நல்லா அந்த வெண்ணெயோடு சேர்ந்து நம்ம கிளறி வச்சுக்கணுங்க. இது மாதிரி பிடிப்பட்டால் பிடிக்க முடியணும். தேங்காய் பாலை திக்காக அரைச்சி வச்சுருக்கேன். அதை நம்ம மாவு பிசைகிற அளவுக்கு நம்ம விட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதாவது மாவு கொஞ்சம் லூஸாகவே இருக்கணும், அப்போ தான் நம்ம பிழிய முடியும். ஸோ இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நம்ம அச்சு முறுக்கு இல்லையா, அதாவது இந்த மாதிரி ஓலை பக்கோடா விடும் இல்லையா, அந்த அச்சில் நம்ம ரிப்பன் பக்கோடா அச்சில் நம்ம இது மாதிரி நம்ம மாவு சேர்த்து நம்ம விட்டுக்கலாம். ஒரு தட்டில் விட்டுட்டு இது ஓரளவுக்கு, அதாவது கை சுற்றுற அளவுக்கு, விரல் சுற்றுற அளவுக்கு நம்ம உருண்டை பண்ணி, அதாவது ரவுண்டு பண்ணி நம்ம இந்த மாதிரி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். அதுக்குள்ளே எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்துடலாம். அதாவது ரொம்ப செவக்கணுன்ற அவசியம் இல்லைங்க, இந்த மாதிரி மெத்தடில் நம்ம எடுத்துடலாம். ஏன்னா தேங்காய் பால் சேர்த்துருக்கறனால ரொம்ப செவக்காது. ஸோ இது முன்கூட்டியே நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா சீக்கிரமாக நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. நானும் இந்த மாதிரி தான் செஞ்சேன். ரொம்ப சுவையான சீப்பு முறுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போது இன்னொரு மெத்தடு, நம்ம புது சீப்பில் இந்த மாதிரி மாவை நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறதுனால அதோட அச்சு மேலே வரும். ஸோ இப்போ அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி மாவை அது மேலே வச்சு தட்டி எடுத்துக்கலாம். தட்டி உருட்டி ஒரு டிசைன் பண்ணிக்கலாம். இது மாதிரி செய்கிறதுனாலவும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. வித்தியாசமாக முறுக்கு மாதிரியே செஞ்சு கொடுக்காம, அதை சுற்றி அந்த முள் முறுக்கு அந்த மாதிரி இல்லாமல் இதை மாதிரியும் நம்ம செஞ்சு கொடுக்கறதுனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பாருங்கள், நான் இந்த மாதிரி ஓரங்களில் நான் எடுத்துக்கிறேன். இது மாதிரி எடுத்துட்டு நம்ம எடுத்துக்கலாம், அந்த உருட்டி எடுத்துக்கலாம். அப்போ அதோட சீப்பில் இருக்கிற அச்சும் இதில் வந்துடும். ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. இதே மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி நீட்டாகவே பொரிச்சு எடுத்துக்கலாம். இல்லைன்னா இதை வளைச்சி முறுக்கு மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம பண்ணுறதுனால முறுக்கு பொரிக்கிறதுக்கும் நமக்கும் ரொம்ப ஆசையாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதுனால. ஸோ இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பேண்டமிக் டேஸில் நம்ம வெளியிலேருந்து நம்ம வாங்கி கொடுக்காம நம்ம வீட்லேயே ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறதுனால ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. நான் இன்னொரு மெத்தோடு நான் பண்ணியிருக்கேன். அதாவது நார்மலாக முறுக்கு, முள் முறுக்கு மெத்தட்லேயும் நான் இதே மாவை யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. கையிலேயே எடுத்து போட்டு பொரிச்சு எடுத்துட்டேங்க. ரொம்ப ஈஸியான வேலை. நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி முறுக்குகளை நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டான முறுக்கு, அதுவும் கிறிஸ்பியாக, ஒரு வாரம் வச்சுருந்தா கூட அது கிறிஸ்பியாகவே இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களோட ரிலேட்டிவ்ஸோடவும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ஈஸியான நம்ம டிஷ்ஷஸ் எல்லாமே என்னோடய சேனலை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோடு நம்ம பார்க்கலாம். ஸோ பாய் ஃப்ரம் பிரீத்தியின் கைமனம்.